யானை, கரடி, புலி, சிறுத்தை இந்த மாதிரியான பயங்கரமான விலங்குகள் வாழ்கிற வனப்பகுதியில் இருக்கிற வனச்சாலையில் பயணம் பண்ண அனுபவம் தான் இந்த ஒரு அருமையான திகிலான வீடியோ பதிவு. யானை கூட்டங்கள் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. பயங்கரமான ஒரு அனுபவமாக இருந்த சிறுத்தை ஒன்று பார்த்தோம். ஒரு பயங்கரமான பாம்பு நடு ரோட்டில் சரியான சைஸில் ஒரு பயங்கரமான ஒரு பாம்பு. அடுத்து ரோட்டோட ஓரத்தில் மதில் சுவரில் ஒரு யானை. இது எல்லாமே தாண்டி நம்ம போனோம்னா பயங்கரமான ஒரு அனுபவம் இந்த வீடியோ பதிவில் நம்மளுக்கு கிடச்சிதுங்க. அது ரோட்டோட ஓரத்தில் சைடில் கம்பீரமாக நடந்து வந்த ஒரு சிறுத்தை. இந்த சிறுத்தையை பார்த்த அனுபவம் பயங்கரமாக த்ரில்லிங்காக இருந்ததுங்க. அதுதான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜெயர் ஃபோக்கஸ் வைல்டு. ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அமைஞ்சிருக்கிற திம்பம் மலைப்பாதையில் நம்ம பயணம் பண்ணி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஆசனூரில் இருந்து திம்பம் வழியாக பன்னார் செக் போஸ்ட்டுக்கு வரும்போதுங்க நம்ம பார்த்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மைசூருக்கு நம்ம பயணம் பண்ணி போயிட்டுங்க. அங்கேருந்து நைட்டு சாம்ராஜ் நகர் வழியாக பயணம் பண்ணி வந்துங்க. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்கிற சோதனை சாவடியில் ஒரு என்ட்ரியும் போட்டுங்க. அதுக்கடுத்து நம்ம தொடர்ந்து இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. ஆசனூர் பகுதிக்கு என்ட்ரி ஆகும்போது நம்ம புளிஞ்சனூரில் ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த செக் போஸ்ட்டில் நைட்டு 8:50க்கு ஒரு என்ட்ரியை போட்டு நம்ம தொடர்ந்து ஆசனூர் பகுதிக்கு வந்துங்க. நைட்டு அங்கே டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து திம்பம் பகுதிக்கு பயணம் பண்ணி வரும்போதுங்க நம்ம எக்கச்சக்கமான விலங்குகளை பார்த்தாங்க. அதுலேயும் யானை கூட்டம், ஒரு பாம்புங்க, அதுக்கு மேலே இன்னும் பயங்கரமான ஒரு நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விலங்குங்க, ஒரு சிறுத்தைங்க கம்பீரமாக ரோட்டு ஓரத்தில் படுத்துட்டு இருந்ததுங்க. எங்களை பார்த்ததுமே அது எந்திரிச்சு போயிடுச்சுங்க. அது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. நம்ம பாருங்கள், இப்போ ஆசனூரில் டின்னரை முடிச்சுட்டு இப்போ திம்பம் பகுதிக்கு அப்படியே நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம ஆசனூர் பகுதியில் பயணம் பண்ணும்போது நம்ம பார்த்த விலங்குகளை பற்றி ஏற்கனவே சில வீடியோக்கெலாம் பதிவு பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அண்ணா அதாவது டிரைவர் அண்ணா நம்மளுக்கு கை காமிச்சாருங்க. நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே ஒரு யானை கூட்டங்க. அதுக்கு தான் அந்த டிரைவர்னா நம்மளுக்கு கை காமிச்சிருக்காருங்க. இந்த இடத்துல 2 யானை நம்மளுக்கு தெரிஞ்சுதுங்க. ரோட்டோட ஓரத்தில் ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு மாதிரி தெரிஞ்சுதுங்க. சரி, நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அதாவது ஒரு 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த யானை அப்படியே நின்று இருந்ததுங்க. அது கிராஸ் பண்ணவும் முன்னேறவும் இல்லை. சரின்ட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம போகலாம் அப்படின்னு போகும்போதுங்க அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க இங்கே இருந்தது 2 யானை இல்லைங்க, 4 யானை அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு சைடில் பார்க்கும்போது 2 யானை தெரிஞ்சுதுங்க. அடுத்து இன்னும் 2 யானை கீழே இருந்தது நம்மளுக்கு தெரியலிங்க. நம்ம அந்த யானையை கிராஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. இந்த யானை கூட்டத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து திம்பம் பகுதிக்கு முன்னேறி போயிட்டுருக்கேங்க. இந்த ஆசனூர் பகுதிக்கு நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் மட்டும்தான் டைம் இருக்குங்க. 9 மணி நம்ம தாண்டிட்டோம்னா இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ண முடியாதுங்க. செக் போஸ்ட்டில் நம்மளை தடுத்து நிறுத்திடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் இந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கர்நாடகாவிலிருந்து வந்தோம்னா புளிஞ்சனூர் அப்படிங்கிற இடத்துல செக் போஸ்ட் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து வந்தோம்னா பன்னாரில் செக் போஸ்ட் இருக்குங்க. இந்த 2 செக் போஸ்ட்டுமே நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 9 மணிக்கு மேலே இந்த பாதையில் எந்த ஒரு வாகனமும் போக முடியாதுங்க. அதே நம்ம 9 மணிக்கு முன்னாடி, அதாவது ஒரு 8:50க்கெல்லாம் என்ட்ரி போட்டோம்னா இந்த பாதையில் நம்ம அப்படியே பயணம் பண்ணி போனோம்னா ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டதுலேருந்து அடுத்து எண்டில் இருக்க செக் போஸ்ட்டில் நம்ம அவுட் ஆகும்போது நைட் ஒரு அதிகபட்சமாக 11 மணி வரைக்கும் பயணம் பண்ணலாங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த பாதையில் பயணம் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக நம்ம செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக வனத்துறை கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரியான பாதையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம புளிஞ்சனூர் செக் போஸ்ட்டில் 8:50க்கு என்ட்ரி போட்டுட்டு ஆசனூரில் டின்னரை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாதையில் பயணம் பண்ணி நம்ம பன்னாரி செக் போஸ்ட்டுக்கு அடையும் போதுங்க நைட்டு 11:30 ஆகி போச்சுங்க. ஏன்னா இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க யானை கூட்டத்தை பார்த்தா அதே மாதிரி ரோட்டில் ஒரு பாம்பு போயிட்டு இருந்ததுங்க. அந்த பாம்புக்கு நம்ம வழி விட்டு அந்த பாம்பு ரோடு கிராஸ் பண்ணது பின்னாடி தான் நாங்கள் போனோங்க. ஏன்னா எந்த ஒரு விலங்குகளும் கண்டிப்பாக அடிபடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால எந்த ஒரு எலி இருந்தாலும் கூட நாங்கள் நிறுத்தி அந்த எலி ரோடை கிராஸ் பண்ணது பண்ணிட்டு தான் போவோங்க. இப்போ பாருங்கள், நம்ம திம்பம் அடைஞ்சாச்சுங்க. திம்பம் மலைப்பாதையில் கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. இந்த மலைப்பாதையில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க.
இந்த பாதையில் நம்ம போகும்போதுங்க ரோட்டோட ஓரத்தில் இருக்க தடுப்பு சுவருக்கு பக்கத்தில் ஒரு யானை இருந்ததுங்க. நானும் கவனிக்கலைங்க. நம்ம முன்னாடி உட்கார்ந்த நண்பர் தான் சொன்னாருங்க, எங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. நம்மளும் வண்டியை ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதுங்க அந்த இடத்துல ஒரு யானைங்க. பொதுவாக இந்த மாதிரியான இடத்துல வந்து யானைகள் நான் பார்க்குறது ரொம்ப அரிதுங்க. நான் ஆசனூர் பகுதியில் பார்த்துருக்கேங்க. அதே மாதிரி ஆசனூர்லேருந்து திம்பம் வரைக்கும் வரும்போது பார்த்துருக்கேங்க. இந்த மலைப்பாதையில், அதாவது திம்பத்துலேருந்து கீழே இறங்குற 27 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்க மலைப்பாதையில் நான் யானையை பார்த்தது இல்லைங்க. ரொம்ப ரேருங்க. ஆனால் நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பாதையிலும், அதாவது இந்த பகுதியிலையும் யானை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த தடுப்பு சுவருக்கு அந்த பக்கம் வந்து யானை இருக்கிறது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தாங்க. அதே மாதிரி இந்த திம்பம் மலைப்பாதையில் கீழே இறங்கும்போது இந்த தடுப்பு சுவர் பகுதியில் மேக்ஸிமம் நிறைய டைம் வந்து இந்த நீங்கள் இன்ஸ்டாவெலாம் பார்த்துருப்பீங்க, சிறுத்தை வந்து மதில் மேல் படுத்திருக்கு, மதில் ஓரத்தில் படுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஸ்டாவில் நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அது வந்து நம்ம பார்த்தது வீடியோ தாங்க. ஆனால் அதே வந்து நேரில் பார்த்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சதுங்க. அந்த அனுபவத்தை இந்த வீடியோ பகுதியில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நம்ம தொடர்ந்து இப்போ திம்பம் பாதையில் கீழே இறங்கி போட்டிருக்காங்க. இந்த பாதையில் நம்ம கீழே இறங்கி போகும்போதுங்க பாருங்கள், எக்கச்சக்கமான வாகனங்கள்லாம் போயிட்டு தான் இருந்ததுங்க. ஏன்னா இந்த வாகனங்கள் எல்லாமே நைட்டு 9 மணிக்கு உள்ள சோதனை சாவடியில் என்ட்ரியும் போட்டு போயிட்டுருக்கிற வாகனங்களை. இது வந்து மேக்ஸிமம் வந்து காய்கறி வாகனங்களாக தான் அதிகமாக இருந்ததுங்க. தொடர்ந்து காய்கறி வாகனங்கள் லைனாக போயிட்டே இருந்ததுங்க. நம்மளும் இந்த காய்கறி வாகனங்களுக்கு பின்னாடி பொறுமையாக போனோங்க. ஏன்னா இந்த திம்பம் மலையில் கீழே இறங்கும் போதுங்க மேக்ஸிமம் இந்த வாகனங்களில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பயணம் பண்ணி போங்க. ஏன்னா வந்து இந்த திம்பம் மலைப்பாதையை பற்றி நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஏமாந்தால் வண்டி வந்து ஸ்கிட் ஆகிருங்க. அந்த மாதிரியான ஒரு பாதை தான் இந்த திம்பம் மலைப்பாதைங்க. இங்கே பாருங்கள், லைனாக போயிட்டுருக்கு பாருங்கள் வண்டியை. இந்த பாதையில் நம்ம அப்படியே போயிட்டுருக்கும் போதுங்க, சரி நம்ம அவங்களோட வந்து லைனாக போக வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி முன்னாடி போயிட்டுருக்கும் போதுங்க நம்ம அடுத்து ரோட்டில் வந்து ஒரு சின்ன சருகு மாதிரி தெரிஞ்சுங்க, அது குச்சி மாதிரி தெரிஞ்சுங்க. குச்சின்னு நினச்சிட்டு நம்ம ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுதுங்க, அது ஒரு பாம்புங்க. அந்த பாம்பை பார்த்ததுமே நம்ம வண்டியை அப்படியே நிறுத்திட்டாங்க. நம்ம வண்டியை நிறுத்தும் போது சைடில், அதாவது ரைட் சைடில் வந்து வேறு ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாம்பு மேலே ஏறிடுங்க. ஸோ அதனால் நாங்களும் வந்து சைடில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். எந்த ஒரு வண்டியும் வரலைங்க. ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். எந்த ஒரு வண்டியும் வரல. அதே சமயம் அந்த பாம்பு ரொம்ப மெல்லமாக ரோடை கிராஸ் பண்ணி அது வந்து வனத்துக்குள்ளே போயிடுச்சுங்க. அது வனத்துக்குள்ளே போனதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே தொடர்ந்து இந்த திம்பம் மலைப்பாதையில் கீழே இறங்கி வந்தோங்க. இந்த மலைப்பாதையில் நான் கீழே இறங்கி வரும்போதுங்க நம்ம சிறுத்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்க. அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே இந்த பகுதியில் நம்ம இறங்கி போனோம்னா, அதாவது இந்த திம்பம் மலைப்பாதையில் இறங்கி போனோம்னா சிறுத்தையை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஏன்னா இந்த பகுதியில் வந்து சிறுத்தைகள் மிகவும் அதிகமாக நடமாடுதுங்க. அங்கங்கே போர்டே வச்சுருப்பாங்க, சிறுத்தைகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லி போர்டு கூட வச்சுருப்பாங்க. நம்மளும் வந்து நிறைய டைம் இந்த பாதையில் பயணம் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு சிறுத்தையும் பார்த்தது இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி தான் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு சிறுத்தையை பார்த்துருக்கேங்க. அந்த அனுபவம் வந்து பயங்கரமாக இருந்ததுங்க. நாங்களும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அந்த சிறுத்தையை பார்க்கறதுக்கு முன்னாடியே எல்லாமே நம்ம ஃபோனு எல்லாமே வந்து எடுத்து பாக்கெட்டில் வச்சிட்டோம். வீடியோவில் எடுக்கல. சிறுத்தையை பார்த்த சிறுத்தை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி தான் ஃபோன் எடுத்து நம்ம வீடியோ எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிறுத்தை வந்து ரோட்டோட ஓரத்தில் இந்த தடுப்பு சுவர் பக்கத்தில் படுத்துட்டு இருந்ததுங்க. அதை நாங்கள் வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியல. நாங்கள் வீடியோவில் கவர் பண்ணும்போதுங்க இந்த தடுப்பு சுவர் தாண்டி அப்படியே பாருங்கள் கம்பீரமாக நடந்து வந்ததுங்க. அது வந்து பார்த்ததுமே சிறுத்தைகள் ஓடிடுங்க, அதாவது நம்மளை பார்த்தோமே சிறுத்தைகள் ஓடிடுங்க. ஆனால் இந்த சிறுத்தை வந்து நம்மளுக்கு நேராக வந்து வண்டிக்கு முன்னாடி நின்று அப்படியே பார்த்துச்சுங்க. பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து மெல்லமாக அப்படியே கீழே இறங்கி போச்சுங்க. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து அப்படியே முன்னேறினாங்க. ஆனால் இந்த சிறுத்தையை பார்த்த அனுபவம் பயங்கரமாக இருந்ததுங்க. ரொம்ப தீலாக இருந்ததுங்க. நானே எதிர்பார்க்கலைங்க. அந்த மாதிரியான பயங்கரமான எனக்கு அனுபவமாக இருந்ததுங்க. இந்த மாதிரியான சிறுத்தைகளை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடியே பந்திப்பூர் பகுதியில் பயணம் பண்ணும்போது ஒரு சிறுத்தையை பார்த்துருக்கேங்க. அது வந்து ரோட்டில் வந்து ஒரு 1 அதிகமாக 2 செகண்ட் தான் பார்த்துருப்பாங்க. ரோட்டில் டக்குன்னு வந்து போயிடுச்சுங்க. ஏன்னா மேக்ஸிமம் சிறுத்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம வாகனங்களை பார்த்தாவோ நம்மளை பார்த்தாவோ அடுத்த செகண்ட் வந்து ஓடிடுங்க. அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் அதே புலி வந்து கூட கொஞ்சம் நின்று பார்த்துட்டு போங்க. ஆனால் சிறுத்தை வந்து மேக்ஸிமம் நிற்காதுங்க. ஆனால் இங்கே பார்த்த சிறுத்தை வந்து படுத்துட்டு இருந்த சிறுத்தை வந்து எந்திரிச்சு அப்படியே வந்து ரோட்டுக்கு சைடில் இருக்கிற மதிலுக்கு பக்கத்தில் போயிங்க. மதிலையும் தாண்டி அப்படியே மெல்லமாக நம்ம வண்டி இருக்கிற சைடில் வந்து முன்னேறி வந்துங்க. நம்ம வண்டிக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு அப்புறம் தான் கீழே இறங்கி போச்சுங்க. இது பார்க்குறதுக்கு எங்களுக்கு பயங்கரமாக இருந்ததுங்க அந்த அனுபவம்.
ஓகேங்க. நம்ம இப்போ சிறுத்தையும் பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து திம்பம் மலைப்பாதையில் கீழே இறங்கி போயிட்டு இருந்தாங்க. கீழே இறங்கி போகும்போதுங்க அடுத்து வந்து பன்னாரி செக் போஸ்ட்டை போய் அடைஞ்சிட்டேங்க. நைட்டு 11:30க்கு பன்னாரி செக் போஸ்ட்டு போய் அடைஞ்சாங்க. நாங்கள் வந்து பன்னாரி செக் போஸ்ட் போகிறதுக்கே அரை மணி நேரம் லேட்டாகி போச்சுங்க. ஏன்னா வந்து வழியில் யானைகளும் ஒரு பாம்பும் பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த திம்பம் மலைப்பாதையில் ஒரு யானை, அதுக்கடுத்து பயங்கரமான ஒரு சிறுத்தை, இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க. அதே சமயம் இந்த காய்கறி வாகனங்கள்லாம் தொடர்ந்து இந்த வழியில் வந்துட்டு இருந்ததுனால நாங்களும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.